திருவண்ணாமலை அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை வீட்டில் கட்டி போட்டுவிட்டு 8 சவர நகையை கொள்ளையடித்ததோடு வீட்டின் முன்பு மிளகாய் பொடி தூவிவிட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியன். வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்ற துப்பு தொடங்கி இருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இடையங்குளம் கிராமத்தில் வசிப்பவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோட்டீஸ்வரி. இவரது கணவர் 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் இவரது ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் சென்னையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் வீட்டில் உறங்கிய கோட்டீஸ்வரி வீட்டின் முன்பக்க கதவை இன்று அதிகாலை 4 நபர்கள் உடைத்து உள்ளே சென்று உறங்கிக் கொண்டிருந்த கோட்டீஸ்வரியை கட்டி போட்டு அவரை பயங்கரமாக தாக்கி அவர் அணிந்திருந்த செயின், கம்மல், மூக்குத்தி ஆகியவற்றை பறித்துக் கொண்டு மேலும் பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 2 சவரன் தங்க நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கைரேகை பதவி கொண்டு தங்களை பிடித்துள்ளார்கள் என்ற மர்ம நபர்கள் மிளகாய் பொடிகளை முன்பக்க கதவு வழி மற்றும் பின்பக்க கதவு வழிகளில் தூவி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அங்கிருந்து தப்பிய கோட்டீஸ்வரி அருகே உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீஸ் சரக டிஎஸ்பி மனோகரன் தலைமையிலான போலீசார் கோட்டீஸ்வரின் வீட்டிற்கு வந்து முதற்கட்டமாக மோப்பு நாய் வைத்து மற்றும் கைரேகை வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். கோட்டீஸ்வரி குறிப்பாக இந்த மர்ம நபர்கள் குறித்து முழுவதும் காவல்துறை கண்காணிப்பு கேமரா உள்ளதா என்று ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.